நண்பர்கள், இன்று ஜனவரி மாதம் 24ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் 2:07. நியூயார்க்கில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட வெடி விபத்தில் குறைந்தது ஒருவர் கொல்லப்பட்டார் மற்றும் 14 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் என்று தற்போதைய செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இப்பொழுதுதான் இந்த செய்திகள் அப்டேட் பண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதுல ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார், 14 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். இந்த வெடிப்பு தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சிலர் குண்டு வெடிப்பு என்று சொல்கின்றார்கள், சிலர் கேஸ் வெடிப்பு என்று சொல்கின்றார்கள். இன்னும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. இன்று அதிகாலையில் பிராங்க்ஸில் உள்ள உயரமான கட்டிடத்தின் உச்சியில் இந்த பாரிய வெடிப்பு நடந்திருக்கிறது. 4 முறை வெடித்திருக்கிறது. அதற்கு பிறகு அந்த கட்டிடமே தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது. நியூயார்க் நகரத்தில் உள்ள உயரமான கட்டிடத்தின் மேல் 2 தளங்களில் ஏற்பட்ட தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் தற்பொழுது போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்று தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. உள்ளூர் நேரப்படி சனிக்கிழமை அதிகாலையில் ஆரம்பித்த இந்த மிகப்பெரிய தீ பல அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு பரவியதாக நியூயார்க் நகர தீயணைப்பு துறையின் அறிக்கை தெரிவிக்கிறது. நியூயார்க் நகரத்தின் 5 பெருநகரங்களில் ஒன்றான பிராங்க்ஸில் 200க்கும் மேற்பட்ட தீயணைப்பு மற்றும் அவசரகால பணியாளர்கள் சம்பவ இடத்திலே பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. ஆன்லைனில் வெளியிடப்பட்ட வீடியோவில் கட்டிடத்தின் மேல் தளங்களில் ஒரு பகுதியில் தீ பிளம்புகள் கொழுந்துவிட்டு எரிவதை சூழ்ந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த தீ விபத்து தொடர்பான விசாரணை நடைபெற்று வருகிறது. இது விபத்தா வெடிப்பா என்ற விஷயங்கள் தொடர்பாக தற்பொழுது போலீசாரும் தீயணைப்பு படையினரும் தொடர்ந்து இந்த விசாரணைகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிகிறது. இன்னும் தீயை அணைக்க போராடி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது ஒரு பக்கம். அடுத்த விஷயம் என்னன்னா, அமெரிக்கா முழுவதும் கடுமையான புயல் வீசிக்கொண்டிருக்கிறது. குளிர்கால புயல் வீசிக்கொண்டிருக்கிறது, பனிப்புயல் வீசிக்கொண்டிருக்கிறது. 8,000க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. 1 டசன் மாநிலங்கள் எச்சரிக்கை அவசரகால நிலைமைகளை அறிவித்து மக்கள் வீட்டிலேயே இருக்குமாறும் வலியுறுத்தி இருக்கின்றன. பல மாநிலங்களில் பனி புயல் அடித்து கொண்டே இருக்கிறது. அமெரிக்கா முழுவதும் ஒரு பெரிய பனி புயல் வீசுவதால் இந்த வார இறுதியில் புறப்படவிருந்த 8,000க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இது கிழக்கு டெக்சாஸில் இருந்து வடக்கு கரோலினா வரை பரவலான கடுமையான பனி மற்றும் பேரழிவு தரும் பனி புயல் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது அந்த மக்களை. விமான கண்காணிப்பு வலைத்தளம் ஃபிளைட் அவே கருதுப்படி, அதனுடைய அறிக்கையின்படி சனிக்கிழமை குறைந்தது 3,400 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. ஞாயிற்றுக்கிழமை 5,000க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. நியூ மெக்சிகோவிலிருந்து நியூ இங்கிலாந்து வரையிலான 140 மில்லியன் மக்கள் இந்த குளிர்கால புயல் எச்சரிக்கையின் கீழ் இருக்கிறார்கள். பனி புயல் சூறாவளியாக மாறி இருக்கிறது என்று முன்னறிவிப்பாளர்கள் சொல்கின்றார்கள். வெள்ளிக்கிழமை டெக்சாஸ், ஓக்லஹோமா மற்றும் கன்சாஸின் சில பகுதிகளில் மிகப்பெரிய பனிப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. குளிர்கால புயல் கடுமையான ஆட்டிக்குளிரோடு ஒன்றிணைந்து இந்த வார இறுதியில் மூழ்கடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு சராசரி புயல் அல்ல, அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் வானிலை அவதான நிலையம் சொல்கிறது. ராய்ட்டர்ஸ் சொல்லுது, தீவிரம் மற்றும் நோக்கம் அடிப்படையில் இந்த பருவத்திலே இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய புயலாக இது இருக்கிறது என்று சொல்கிறது. டகோடாஸ் மற்றும் மினோசோட்டாவில் உயிருக்கு ஆபத்தான காற்று, நிறைய பேர் இறக்கக்கூடியதா இருக்கும். ஏன்னா -45 டிகிரி செல்சியஸ் குறைந்து விட்டன. ஆகவே இந்த குளிரை தாங்க முடியாமல் மக்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் தகவல். லூசியானா, மிசிசிப்பி மற்றும் டென்னசி ஆகிய பகுதிகளுக்கு மிக மோசமான வானிலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மின்கம்பிகள் எல்லாம் அறந்து விழுகின்றன. இந்த புயலின் காரணத்தினால் இப்ப தண்ணிக்குள்ள போற நேரம் மின்சாரம் தாக்கி இறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முடிந்தால் வீட்டிலேயே இருங்கள் என்று சொல்கின்றார்கள். மின்சாரம் இல்லை, தண்ணீர் இல்லை, குளிர் புயல் என்று அமெரிக்கா தடுமாறி கொண்டிருக்கிறது. அமெரிக்கா தற்பொழுது மிகப்பெரிய இந்த புயல் அழிவை எதிர்பார்த்திருக்கிறது. புயல் கடந்து சென்ற பிறகும் பனி மூடிய மரங்களும் மின்கம்பிகளும் அதுல கரண்ட் இருக்கும், கவனமா இருக்க சொல்கிறார்கள். மின் தடை இருக்கும், கவனமா இருக்க சொல்கிறார்கள். இப்ப இந்த -45க்குள்ள மின்சாரம் இல்லை, கேஸ் இல்லை, தண்ணீர் இல்லைன்னா எப்படி வாழ்றது? இது ஒரு அவசர நிலைமை, அவசர கால நிலைமை என்றும் அறிவித்திருக்கிறார்கள்.
சில வாரங்களுக்கு முன்பு பதவியேற்ற நியூயார்க் நகர மேயர் ஜோஹ்ரான் மம்தானிக்கு இந்த புயல் முதல் மிகப்பெரிய சோதனை ஆகும் என்று ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். நாட்டின் மிகப்பெரிய ஒரு பனிப்பொழிவாக இது இருக்கும் என்று நியூயார்க்கில் செய்தியாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். தெற்கு கிழக்கு அமெரிக்கா முழுவதும் குறைந்தது 160 மில்லியன் மக்கள் இந்த குளிர்கால புயலால் பாதிக்கப்படுகின்றார்கள். 14 மாநிலங்கள் அவசர நிலையை அறிவித்திருக்கின்றன. நாட்டின் மக்கள் தொகையிலே பாதி பேர், 160 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள், நாட்டின் மக்கள் தொகையில் பாதி பேர் இந்த பனி புயலுக்கு உள்ளாக போகின்றார்கள். பனி நிலைமைகள் குறைவாக ஏற்கனவே இருந்த மாநிலங்கள் டெக்சாஸ், ஒக்லஹோமாவில் வெள்ளிக்கிழமை முழுவதும் சாலைகள் எல்லாம் பனிக்கட்டியாக மாறிவிட்டது. வெள்ளிக்கிழமை பிற்பகல் தொடங்கி வார இறுதி முழுவதும் பயணம் கஷ்டமாக இருக்கும், ஒரு இடமும் போக முடியாது என்று தெரிவிக்கப்படுகிறது. வாஷிங்டன் டிசி, நியூயார்க் மற்றும் போஸ்டன், மெசசூசெட்ஸ் இந்த இடங்கள்ல 30 சென்டிமீட்டர் வரை பனி பொழிவு இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அலபாமா, ஆர்கன்சாஸ், ஜோர்ஜியா, கன்சாஸ், கெண்டகி, லூசியானா, மிசிசிப்பி, மிசௌரி, நியூயார்க், வட கரோலினா, தென் கரோலினா, டெனசி, டெக்சாஸ் மற்றும் வெர்ஜினியா ஆகிய இடங்கள்ல 14 மாநிலங்கள் அவசரகால நிலைமைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அவசரகால நிலைமைகளை அறிவித்திருக்கின்றார்கள். ஆகவே இது மிக முக்கியமான விஷயம். அதுக்குள்ள குடியேற்ற அமுலாக்கம் தொடர்பாக ட்ரம்ப் இப்பொழுது ஆக்களை பிடித்துக் கொண்டிருக்கிறார். பனி புயல் நடந்து கொண்டிருக்கு, தயவு செய்து நிப்பாட்டுக்கும், நாடு கடத்தல நிப்பாட்டுக்கும் என்று ஜனநாயக கட்சி தற்பொழுது குறிப்பிட்டிருக்கிறது. அவசர கால நிலைமை என்றா போலீசாரை கூப்பிடணும், போலீசார் கைது செய்துட்டு போகின்ற ஒரு சூழ்நிலையை நிப்பாட்டுங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் எதிர்கட்சியினர். ஆகவே எதிர்காலம் மிகவும் கடுமையாக இருக்கிறது. பனி புயல் வீசிக்கொண்டிருக்கிறது. ஆகவே மக்கள் இந்த பனி பொழிவுக்கு ஆயிரக்கணக்கான வணிகங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. டெக்சாஸ்ல எல்லா வணிகங்களும் மூடப்பட்டிருக்கின்றன. எங்க பனியை அகற்றி விட்டு எப்படி கடையை திறக்கிறது? தண்ணீர் இல்ல, முட்டை இல்ல, பட்டர் இல்ல, இறைச்சி இல்ல என்று அங்குள்ள மக்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பசியால் பட்டினியாலும் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் கணக்கில் என்ன சொல்றார்? காலநிலை மாற்றம் தொடர்பான விஷயங்களுக்கு நான் காசு செலவழிக்க மாட்டேன். ஆகவே இந்த குளிர்காலம் இவ்வாறான மாற்றங்கள் எல்லாம் வரும் பொழுது நான் காசு செலவழிக்க மாட்டேன், இந்த ஆய்வுகளுக்கெல்லாம் செலவழிக்க மாட்டேன் என்று பல தொண்டு நிறுவனங்களுடைய பணத்தை எல்லாம் நிறுத்தி விட்டார். ஆகவே இவ்வாறான நிலைமையில் அமெரிக்கா 2 விதமான பிரச்சனைகள் ஏற்கனவே இங்கே பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் கட்டிடம் பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது, அது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இன்னொரு பக்கம் பனி புயலால் அமெரிக்கா பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 8000க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மக்கள் எல்லா பக்கத்தாலும் அடிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறான நிலைமைதான் அமெரிக்காவில் தற்பொழுது இருக்கிறது. ஆகவே மக்கள் வீடுகளிலேயே இருக்குமாறு தற்பொழுது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவசரகால நிலைமை தற்பொழுது அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே மக்கள் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதே இன்றைய செய்தி. நன்றி நண்பர்களை, மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். மற்றது நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 68 விதமானங்களோ புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் உடனுக்குடன் செய்திகள் சேரும். மிக நன்றி நண்பர்களே.